லோக்கி கோஃப்தா கறி. இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ். லோக்கினா சொரைக்காய். சொரைக்காவை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ சொரைக்காய் கோஃப்தா கறின்னு சொல்லலாம். இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நான் எல்லாத்துக்கூடயும் சர்வ் பண்ணலாம். ஜீரா ரைஸ், கீ ரைஸ், புலாவ் எல்லாத்துக்கூடயும் பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஜாஸ்தி மசாலாஸ் தேவைப்படாது. வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்டியாக நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணலாம். கோஃப்தாவும் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா வரும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கோஃப்தா கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கோஃப்தா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு 500 கிராம் சொரைக்காய் எடுத்திருக்கேன். சொரைக்காய் நல்லா பிஞ்சு சொரைக்காவாக இருக்கணும். சொரைக்காயோட தோல் பகுதியை நெகத்தால் அமுக்கி பார்த்தோம்னா உள்ளே அமுங்கும். அப்படி இருந்தால் அது பிஞ்சு சொரைக்காய்னு அர்த்தம். அந்த மாதிரி சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சொரைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி எடுத்துக்கோங்க. சொரைக்காய் நல்லா தோல் சீவினத்துக்கு அப்புறமா ஒரு கிரேட்டரில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் உள்ள பார்ட் எடுத்து அதில் கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் வேண்டாம், ஏன்னா கோஃப்தாவில் ஷேப் ப்ராப்பராக வராது. அதெல்லாம் சின்ன சின்ன ஹோல்ஸ் உள்ளதை எடுத்து அதில் கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிஞ்சு சுரைக்காவாக இருந்தால் நீங்கள் டைரெக்டாக துருவி எடுத்துக்கலாம். இல்லை சுரைக்காய் கொஞ்சம் முத்தினதாக இருந்ததுன்னா ரெண்டாக கட் பண்ணிவிட்டு விதை பகுதியை நீக்கிட்டு அப்புறமா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுரைக்காய் ஃபுல்லாக கிரேட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுலேருந்து தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். ஒரு பவுலில் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு மஸ்லின் க்ளாத்தில் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு டைம் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுட்டு திரும்ப பிழிஞ்சு எடுத்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லா தண்ணியும் வந்துடும். அவ்வளோதான், எல்லா சொரைக்காயிலேருந்து ஜூஸ் பிழிஞ்சு எடுத்தாச்சு. இந்த ஜூஸ் நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இதை நம்ம டைரெக்டாக கறியில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதில் கொஞ்சோண்டு உப்பு மிளகாத்தூள் போட்டுட்டு டைரெக்டாக ஃபில்டர் பண்ணிவிட்டு குடிச்சிங்கனாக்கா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் இது. டைரெக்டாகவும் குடிக்கலாம். நான் இதை கறியில் சேர்க்க போகிறேன். இப்போ நம்ம ஜூஸ்லாம் எடுத்துகிட்டு பிழிஞ்சு வச்சோம் இல்லையா சுரைக்காய், அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஓமம் எடுத்துகிட்டு இதை நல்லா கையால் நசுக்கி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். 1/2 ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது ஹோம்மேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். இதோட ரெசிபி நான் முந்தின வீடியோவில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது பைண்டிங்காக 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படாது. ஏன்னா சுரைக்காயில் உள்ள ஈரப்பதமே போதும். எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படாது. இன்கேஸ் உங்களுக்கு கோஃப்தா ஷேப் பிடிக்கிறதுக்கு வரலன்னாக்கா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கோஃப்தா பண்ணுறதுக்கு நல்லா வரும். அவ்வளோதான், கோஃப்தாவோட மாவு பிசைஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கோஃப்தா பண்ண ஆரம்பிக்கலாம். இது ஒரு எலுமிச்சம்பழத்தோட கொஞ்சம் சின்ன சைஸில் உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உருண்டைங்களை பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா சுரைக்காய் தண்ணி விட ஆரம்பிச்சதுன்னா திரும்ப ஷேப் வராது. அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கோஃப்தாஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு கோஃப்தாவும் அதில் சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் இது வெந்ததுக்கு அப்புறமா ஒரு ஃபோக்கால் லைட்டாக ஜென்டிலாக திருப்பி விட்டுக்கோங்க. அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். அப்போ தான் இது உள்பக்கம்லாம் நல்லா வெந்து வரும். ஸோ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம கண்டினியூஸாக இந்த மாதிரி திருப்பி விட்டுகிட்டே இருந்தோம்னாக்கா எல்லா சைடும் ஒரே மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வெந்து வரும். ஸோ கண்டினியூஸாக திருப்பி விட்டுகிட்டே இருங்க. இது உடையாது. அதனால் தைரியமாக நீங்கள் திருப்பி விட்டு வேக வைக்கலாம். கோஃப்தாஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஒரே மாதிரி ஈவனாக ப்ரௌன் கலராக ஆகிருக்குது. நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கோஃப்தாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கோஃப்தாஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ்க்கெலாம் இதை கொடுத்து விடலாம் நீங்கள். இப்போ நம்ம கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிரேவி பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ரெட் சில்லி, மிளகு, ஜீரகம், தேஜ்பத்தா சேர்த்துருக்கேன். என்ன ட்ரை மசாலாஸ் இருக்குதோ எல்லாமும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம்.
மசாலா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு எண்ணெயில் நல்லா பொரியணும், எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது கிரேவி நல்லா திக்காக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம நிறைய மசாலா இதில் தேங்காய்லாம் அரைச்சி விட போகிறது கிடையாது. அதனால் கிரேவியோட திக்னஸ்க்கு இந்த கடலை மாவு யூஸ் ஆகும். ஸோ கடலை மாவு சேர்த்துட்டு அது வாசனை வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கடலை மாவோட பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். இந்த டயத்தில் நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டிஷ் நான் வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸை வச்சு சிம்பிளாக பண்ணுறேன். இதே டிஷ்ஷை நீங்கள் நல்லா ரிச்சாக பண்ணணும். முந்திரி பருப்பு, பாதாம் இது கூட அரைச்சி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப ரிச்னஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டிஷ்க்கு நான் எண்ணெய் ரொம்ப ஜாஸ்தி சேர்க்கல. எல்டர்லி பீப்புள் இருக்கிறதுனால 2 to 3 ஸ்பூன் தான் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்து பண்ணிங்கன்னா இந்த ஸ்டேஜில் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். மசாலா நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வரும். டிஷ்லேயும் மேலே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வதக்கிக்கலாம். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் ஒரு 3 தக்காளி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதை மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மசாலா உள்ள ஈரப்பதமெல்லாம் போயிடும். மசாலா நல்லா கெட்டியாகிடும். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி சுரைக்காய் பிழிஞ்சிட்டு அந்த ஜூஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த திக்னஸ்க்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் கசூரி மேத்தி எடுத்து நல்லா கசக்கிட்டு போட்டுக்கோங்க. மசாலாவில் எக்ஸ்ட்ரா ஏதாவது புளிப்பு இருந்தால் கூட இந்த கசூரி மேத்தி அதெல்லாம் எடுத்துடும். இதோட ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கசூரி மேத்தி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சு வேக விட்டுருங்க. அவ்வளோதான், கறி ரெடி ஆகிடுச்சு. கிரேவி இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே அரைச்சி விட்டதுனால நல்லாவே ஸ்மூத்தாக வரும் கிரேவி. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கோஃப்தாஸை ஒன்று இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சுரைக்காய் கோஃப்தா கறி ரெடி ஆகிடுச்சு. இதை முன்னாடி சொன்ன மாதிரி சப்பாத்தி, பூரி, நான், பரோட்டா எல்லாத்துக்கூடையுமே நீங்கள் சர்வ் பண்ணலாம். ப்ளைன் ரைஸ் கூட சர்வ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி கோஃப்தாஸ் இதில் போட்டிங்கன்னா போதும். நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும். சாஃப்டான கோஃப்தாஸ், ஸ்மூத்தான கிரேவி, ரொம்பவே நல்லா வந்திருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.